ஆரம்பத்தில் எல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா போடா போறதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு கிடப்பாங்க. ஆனா இப்ப உள்ள நிலைமை என்னன்னா, நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிற அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் சர்வதேச அளவிலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நாம் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கைவிடவில்லை என்பதை கண்முன்னால பார்த்துக்கிட்டு வர்றோம். உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, யூதர்களுக்கு ஆதரவாக, ஜியோனிசத்துக்கு ஆதரவாக இருந்த நிலையில சர்வதேச மீடியாக்கள், சர்வதேச நாடுகள், உலகில் பலம் வாய்ந்த பல நாடுகள் கூட தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய பார்வைகளை திருப்பி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஒரு அருளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்கிற சூழல்கள்ல இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத், அதே போன்று இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் போன்ற பத்திரிகைகளும் CNN ஊடகமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்காது. என்ன செய்தின்னு சொன்னா, ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் சோர்வடைந்திருக்கிறது. யுத்தம் பண்ணி பண்ணி வெறுத்து போய் கிடக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ராணுவத்தை சோர்வடைய செய்வதற்கு ராணுவ தளபதி தயாராக இல்லை. அவர் என்னதான் யுத்தம் உள்ள போனாலும் அவர் இதுக்கு ரெடியாக இல்லை என்கிற செய்திகள் எங்களுக்கு ராணுவ வட்டங்களில் இருந்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் பிரிவுகளுடைய அழுத்தம் காரணமாக, அவர்கள் கொடுக்கிற ரோவர் பிரஷர் காரணமாகத்தான் ராணுவம் தன்னுடைய யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறதே தவிர, அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஏற்கனவே ராணுவம் சோர்வடைந்திருக்கிற காரணத்தினால இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய ராணுவ தளபதியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்கிற நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்கிறது மேலதிகமாக எடியோத் அஹ்ரோனோத். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேலிய பத்திரிகை இதுவும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெய்த் ஹனூனை எப்படி ஆக்கிரமித்து அங்க இருக்கக்கூடிய பூமி முழுவதும் குண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவிச்சோமோ, இதே மாதிரி காசாவுடைய சிட்டியையும் நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அங்க தரையை அழிக்கிறது மட்டுமில்லாம தரைக்கு கீழையும் நம்ம அழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி செய்வதாக இருந்தால் காசா சிட்டியை மட்டும் அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் தேவைப்படும். இது சாத்தியமற்ற ஒரு போர் முனையாக மாறிவிடும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகையும் வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள், இஸ்ரேலுடைய தலைவர்கள், இஸ்ரேலுடைய படித்தவங்க இருப்பாங்களா இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தம் தோல்வி அடைஞ்சிட்டோம், மீண்டும் மீண்டும் யுத்தம் பண்ணாதீங்கிறத சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தான் இஸ்ரேலிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது எதுக்காக